போகும். எவ்வளோ நேக்காக விட்டு வராரு பாருங்க. ஒன்று ஒன்று எத்தனை கிலோ அங்கே வரும்? 4 கிலோ. அது போய் இது ஃபுல்லாகவே மீனுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மீன் தான் இருக்கும். அதுவே அவரால் தூக்கிட்டு போக முடியல. மக்களே பாருங்கள், உயிரோடு இருக்குது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. வணக்கம் மக்களே, ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எங்கேயுமே வந்து மீன் கிடைக்காது. அதுவும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் மீன் வேணும் அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய பாம்பார் அணைக்கு தான் போவோம். ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா எவ்ரிடே மார்னிங் வந்து மீன் கிடைக்கும். ஸோ பெரிய பெரிய மீன்லாம் இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாரி சின்ன மீன் அந்த மாரிலாம் வாய்ப்பே கிடையாது. பெரிய மீன், ஒரே மீன் பார்த்திங்கன்னா 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ சைஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா என் நண்பரை கூட்டிக்கிட்டு மீன் வாங்கலான்னு தான் ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய பாம்பார் அணைக்கு தான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். நான் எந்த சைடுலேருந்து வந்துட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கேன். திருப்பத்தூர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா வடிவேலன் பெட்ரோல் பங்க் இருக்கும். அப்படியே கொஞ்சம் 200 மீட்டர் தாண்டி போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வழி பிரியும். இதுதான் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரூட்டு. இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும் ஆல்மோஸ்ட்டு. அங்கே போனீங்கன்னா பாம்பார் அணைன்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் எடுக்கணும். மக்களே நிறைய பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரிக்கு ஃபுல்லாக இந்த வழியை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மக்களே லெஃப்ட் சைட்லேருந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்தமாரி தாங்க இருக்கும். ஆஃப் ரோடு தான் இருக்கும். பட் வந்து பைக்லேயும் சரி கார்லேயும் சரி கடைசி எண்டு வரைக்குமே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வழி விட்டுரும். எந்த வழியுமே இல்லை, இந்த ஒரே ரோடு தான். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்திருப்பேன். மீன் ஆனால் வாங்கிட்டு போகல. மீன் இருக்கிற இடத்த வந்து காமிக்கிறதுக்கு தான் வந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனே வாங்கிட்டு போயிட்டு குக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் என் நண்பரும் வந்துட்டு இருக்கோம். ஸோ மீன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. ஸோ இதுதான் வந்து பாம்பார் அணை. நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல வந்து தண்ணி கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஆனால் இந்த டேமில் பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து தண்ணி இருக்கும். ஆனால் வந்து சுத்தமாக வந்து வடியாது. மழை வர்ற வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்குங்க. ஸோ அப்படியே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரைட் சைடில் வழியில் கட் ஆகும். இதில் கட் ஆகிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடாதீங்க. அங்கே தெரியுது பார்த்திங்களா, அங்கே தாங்க. ஸோ மீன் இருக்கும், பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும். இங்கே பரிசல் படகுல தான் வந்து மீன் பிடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இது தாங்க வந்து வாழ்க்கையே. ஒரு 4-5 பேர் வருவாங்க, மீன் பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ கிட்ட வந்துட்டோம். அங்கே என்ன போய் மீன் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். படகு போட்டு பெருசுலாம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் ஏற்றணும் யோத்தியா அவங்க மதியானம் சாப்பாட்டுக்கு கொடுத்தா சரி. என்னதான் பண்றேன் அண்ணா? புரியல. மீன்கள்ல கேறேன் டேம்ல எத்தனை காலேஜுக்கு நான் 1 கிலோ தானே வந்துட்டுனா வண்டி வாங்கிக்கிறேன். ஏதோ ஒன்று பண்ணலாம். ஜிலேபி எத்தனை மணிக்கு முந்தலையிலே கட்டி 6-7 கிலோ வச்சு யார் பண்றது? இப்ப 8 மணிக்கெல்லாம் வாண்டான்னு சொல்றா. இப்போ வலையே நீங்க போடு ஃபர்ஸ்ட். நாளை போடணும். ஏன் உயிரை வாங்குறீங்க? ஏதோ 1 மணி நேரம் பண்ணும்பா. அவ்வளவுதான், நான் வந்துட்டே இருக்கேன். நீ அரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஜிலேபிங்க அதுக்குள்ள வண்டி எடுத்துன்னு வந்துருவேன். மீன் பேர் என்னது? ரோகு. அவர் தான் மீன் ரோகா. கீழே இருக்கிறது ரோகு. ஓகே ஓகே.
அமரா நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நின்னா நல்லா அது கட்டல அது வந்து ரோகு ரோகு. சரி அவங்க சாப்பிட்டுங்கிட்டு விடு வந்து நாம் போயிடலாம். அவங்க திருப்பி அடுத்த மாதம். மக்களே, தலைவன் பார்த்தீங்கன்னா படகு வந்துட்டு இருக்காப்புல. என்னென்ன மீன் எடுத்துன்னு வரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பரிசல் ஓட்டுறதுலாம் ரொம்பவே கஷ்டங்க. நாம் ஒரு சைடு ஓட்டினா அது ஒரு சைடு போகும். எவ்வளோ நேக்காக விட்டு வராரு பாருங்க. வா, உயிரோடவே இருக்கு. கட்லா, அது கட்லா தானே சொன்னாங்க தலைவர்? அது கட்லா தானே? அது கட்லா. ஜிலேபி இல்லைங்களா? இப்போ அது வேற ஆளோ வருவாருங்களா? ஒன்று ஒன்று எத்தனை கிலோ அங்கே வரும்? 4 அது புளி. இது ஃபுல்லாகவே மீனுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மீன் தான் இருக்கும். அதுவே அவரால் தூக்கிட்டு போக முடியல. 4 கிலோ 5 கிலோ சைஸ் எல்லாம் மீன் டம் கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு அவரு. வந்துட்டு இங்கே சொல்லு பையன் அதுக்குள்ளே வந்துட்டானா இல்லை இங்கேயே கூட போய் வாங்கிட்டு வருவோம், காசு கொடுத்துட்டு போகிறோம். சரி சரி. கொஞ்சம் நாடு தான் 8 மணிக்கு. பாதி அது நாங்கள் இல்லை, செய்கிறவங்க யாரும் இல்லை. நாங்கள் தான் இருக்கோம். அவங்க ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு எண்ணெய் இருக்குதா ஒரு மீனா வச்சுப்பாங்க, இல்லை எண்ணெயில் 3 6 ஊற்ற ஆறுதான் வெள்ளாலப்பட்டி. மக்களே பாருங்கள், உயிரோடு இருக்குது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. தண்ணி கம்மியாக கிடைக்கும். தண்ணி குறையும், இன்னும் குறையும். ஜிலேபி வந்துருச்சுங்க. ஸோ அவர் எடுத்துகிட்டு வர்றார், பார்க்கலாம் இருக்கு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர சொல்லிக்கிறாங்களா அந்த தாசில்தார். மதியம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிக்கிறான். அவன் டியூட்டியில் இருக்கிறான், காரப்பட்டில் இருக்கிறான். சொல்லிட்டு பேசிக்கலாம். இல்லை சொல்லியிருக்காரு.
இல்லை இன்னொன்று போடும் கறி அதிகமாக இதை கொட்டி ஜிலேபி கிலோ பார்த்திங்கன்னா 130 ரூபா, கட்லா பார்த்திங்கன்னா 160 ரூபா, ஒரு கேஜி சொல்கிறேன். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா 2 கிலோ வாங்கியிருக்கோம். ஜிலேபி நான் எங்கே போட்டு சொல்லு. கஸ்டமர் வந்தாங்க, கஸ்டமர் இருக்கிற ஜிலேபி தான். ஜிலேபி இல்லை, பெரிய மீன் என்ன தான் எடுத்துக்கோ. பெரிய மீன் 5 கிலோ கூட எடுத்துக்கோ. அது போட்டு அதை ஜிலேபி தான் 8 கிலோ வச்சு 8 ஆளுங்க 2 கிலோ எடுத்துக்கோங்க. 4 பேர் ஓ யாருது இல்லை அன்சர் பை நம்பர் இல்லை. அவர் இல்லாத போது டெய்லி அந்த ஆள் அப்படி தான். விட்ருங்க. அடுத்த மீனுக்கு ஒரு 3 கோடு. 3 கூட ஆ ஸோ மீனை பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மசாலா கலக்க போகிறோம். உப்பு, மஞ்சள், மீன் வறுவல் மசாலா, மிளகாய் தூள், அதோடு கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணி தடவ வேண்டியது தான். மசாலா கலக்கிட்டோம், மீன் மேலே எடுத்து தடவ வேண்டியது தான். கல்புரம் இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். சரண் போய் மீன் எடுத்துனா ஓடு. சரண் இப்போ போயிட்டு மீன் எடுத்துகிட்டு வருவான். ஸோ மசாலாவெலாம் வந்து தடவி ரெடியாக வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு மீன் எடுத்துகிட்டு வந்துட்டான். காமி எப்படி இது மீன் மசாலாவெலாம் தடவி நல்லா இருக்கா? ஜிலேபி மீன். ஸோ தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். தோசை கழுவி
சூப்பர். லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. மெய் தவா காஞ்சிச்சு வச்சிடலாம். நான் ஊற்றுருவேன். இப்போ மக்களே சிறப்பாக பார்த்தீங்கன்னா மீன் தயாராகிடுச்சு. தவாக்கல்ல போட்டது. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது மீன். அடுத்த ரவுண்டு. ஸோ மக்களே, மீன் பார்த்திங்கன்னா சிறப்பாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீன் ப்ராசஸிங்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கெல்லாம் போயிட்டு எப்படிலாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அடித்து தூள் கிளப்பலாம் மீனை. ஸோ மக்களே, மீன் சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்குது, சரியான டேஸ்ட்டு. இதோட கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் லெமனோடு புழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அடிபொலியாக இருக்குங்க. இந்தமாரி இயற்கையாக போயிட்டு மீன் பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வீட்டில் மசாலா தடவி அதோட இந்த வெங்காயமும் அது மேலே லெமனும் புழிஞ்சு விட்டு சாப்பிடும் போது சும்மா அல்டிமேட்டாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்தமாரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதேமாரி புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.